அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த கோச்சார கிரகங்களுடைய மூவிங்கை எப்பயுமே நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார கிரகத்துடைய மூவிங் எப்படியும் குரு ஒரு வருஷம் இருப்பாரு, சூரியன் ஒரு மாசம், செவ்வாய் ஒரு 45 days, ராகு 1.5 வருட காலம், சந்திரன் ஒரு 2.25 நாள், 2.5 நாள், சுக்கிரன் ஒரு மாசம், சனி 2.5 வருஷம். இந்த காலத்தில் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல வந்தால் இது லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம், ராசிக்கு எடுத்துக்கலாம், ரெண்டுக்கும் வேலை செய்யும். அப்ப இந்த ரெண்டுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்? ஜாதக ரீதியாக சூரியன், செவ்வாய், ராகு 10, 11, 12 10, 11, 12 வரும் காலம் கண்டிப்பாக நன்மை செஞ்சிடும். ஜாதக ரீதியாக சூரியன், செவ்வாய், ராகு 10, 11, 12 வருங்காலம் கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்து விட்டு போகும். அதை நம்ம பரிச்சித்து பார்க்கணும். நீங்க எப்பயுமே கோச்சாரத்தை இன்னைக்கு கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குது, ராகு எங்க இருக்குது, கேது எங்க இருக்குது, சூரியன் எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சாங்கத்தை காலையில் எந்திரிச்சோன்னு படிக்கணும். பஞ்சாங்கத்துல பின்பகுதியில அன்றைய நிகழ்வுகளுடைய கிரகங்கள் 30 நாளைக்கும் போட்டிருக்கக்கூடிய பஞ்சாங்கம்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலையை அனுசரித்து அந்த காயை நகர்த்தணும். அதே சமயத்தில் குரு புதன் 1, 2, 3 குரு லக்னத்தில் குரு 1, 2, 3 வரும்போது நற்பலங்கள் செஞ்சிடும். ஒன்று, நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னா சந்திரன் இருக்கின்ற இடம் ஜென்மம் தானே சார், ஜென்மத்தில் குரு வரும்போது பிரச்சனை. அது சந்திரனுக்கு லக்னத்திற்கு 1 குரு வரும்போதும், 2 குரு வரும்போதும், 3 குரு வரும்போதும் இதோட சேர்த்துக்கிடுங்க. புதனையும் சேர்த்து லக்கணத்தில் புதன், 2 புதன், 3 புதன் வரும்போது நற்பலன்கள் கண்டிப்பாக செய்யும். அது என்ன ஆதிபத்தியமுடைய கிரகமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பவர்ஸ் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து லக்கணத்திற்கு 4, 5, 6 கேது, சந்திரன், சுக்கிரன் வரும்போது நற்பலன்கள் கண்டிப்பாக செய்யும். லக்கணத்துக்கு 4, 5, 6 கேது, சந்திரன், சுக்கிரன் வரும்போது நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. 7ல் சனி, 8ல் சனி, 9ல் சனி தன் முழு பலனையும் கொடுத்துருவார். 7ல் சனி திக்பலம், 8ல் சனி, 9ல் சனி தன் முழு பலனும் தரும். சனி 7ல் இருந்தாலும், 8ல் இருந்தாலும், 9ல் இருந்தாலும் தொழிலும் ஆயுள் வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். சனி 7ல் இருந்தாலும், 8ல் இருந்தாலும், 9ல் இருந்தாலும் இருப்பின் தொழில் ஆயுள் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். மற்ற சின்ன சின்ன கருத்து வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்லதே சிந்தனை பண்ணணும். இப்போ சனி 7, 8, 9ல் இருப்பின் தொழில் ஆயுள் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவிடுவார். ஆயுள் பங்கம் பண்ண மாட்டார். ஓகேவா? அதற்கடுத்து பகலில் பிறந்த மனிதர்களுக்கு ராகு, சூரியன், செவ்வாய் திக்பலம். பகலில் பிறந்த நபர்களுக்கு ராகு, சூரியன், செவ்வாய் திக்பலம் 10, 11, 12 இருந்தால். திக்பலம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும்ல. திக்பலம்னா பலத்தோடு சேர்ந்த பெரிய பலம். அப்ப ராகு, சூரியன், செவ்வாய் 10, 11, 12 இருந்தால் கண்டிப்பாக பெரிய திக்பலத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதற்கடுத்து குரு புதன் 1, 2, 3 இருந்தால், குருவும் புதனும் 1, 2, 3 இருந்தால் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. குரு புதன் லக்னத்திற்கு 1, 2, 3 இருந்தால் திக்பலம் கண்டிப்பாக திக்பலத்தை கொடுக்கும். இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன், சுக்கிரன், கேது, சனி, சந்திரன், சுக்கிரன், சனி திக்பலம்
எந்த இடத்துல இருந்தால், சந்திரன் நாளில் இருந்தால், சந்திரன் சுக்கிரன் கேது சனி 4, 5, 6, 7, 8, 9 இருந்தால், இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் சுக்கிரன் கேது சனி 4, 5, 6, 7, 8, 9 இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு திக்பலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தோடைய விதி. இது தெரியாம வந்து சொன்ன நம்ம ஜோதிடத்தை வந்து நீங்கள் தப்பா சொல்லிடக்கூடாது. நம்ம ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம், சரியில்லைன்னு, அது சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம இது வந்து கிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இது ஸ்ட்ரைக் ஆகணும். நமக்கு வந்து ஜாதகம் பார்த்த உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த ஸ்ட்ரைக் ஆனா தான். ஸ்ட்ரைக் ஆகாம வந்து என்ன சொல்றேன்னா, என்னதான் நம்ம வந்து என்ன உருட்டி திரட்டி படிச்சாலும், எத்தனை தெரிஞ்சு வச்சிருந்தாலும், ஜோதிடம் என்பது அந்த சமயோகிதமாக நமக்கு வந்து அந்த இமீடியட்டாக புதன் வந்து நமக்கு அந்த பொசிஷனை எடுத்து கொடுக்கணும். குரு அந்த பொசிஷனை வந்து நமக்கு எடுத்துக்கணும். ஜோதிடத்திற்கு வந்து புதனும் குருவும் தான் அதை எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்கும்போது தான் நம்ம டக்குன்னு வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவர்கள் நம்மளுடைய சொல்லுக்கு பணிவார்கள். இன்னைக்கு இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன சொன்னால், எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க பூரா வந்து என்ன சொல்லலாம்னா சாதாரண ஆளுகள். எனக்கு இந்த கிரகம் அங்கே இருக்குது, உனக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது, நான் இந்த இதில் போட்டு பார்த்தேன் அப்படி இப்படிமா. நம்ம சாஃப்ட்வேரில் கரெக்டாக நம்ம போட்டு அவனுக்கு பலன் சொல்லி இது இப்படித்தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டால் அப்ளிகபிள் ஆகணும். அப்ளிகபிள் ஆகாமலே வந்து நம்ம நினச்சிக்கலாம் நம்ம ஒரு கோடீஸ்வரன் நம்ம கோடீஸ்வரன் ஆயிடணும். ஆகணும் இல்லை. நெகட்டிவ் சொன்னாலும் அங்கே இருக்கணும், ப்ளஸ் சொன்னாலும் அங்கே இருக்கணும். இதுதான் ஜோதிடம், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. அதனால் எல்லா மனிதரும் ஜோதிடம் படிக்கிறது நியாயமான விஷயம். நிறைய பேர் வந்து உலகத்திலே வந்து என்ன சொன்னான்னா, இவ்வளவு ஆர்வமாக ஒரு யூடியூப்பை தேடி தேடி பார்க்கக்கூடிய மக்களை நான் எங்கேயுமே பார்க்கல. ஏதோ பார்ப்பாங்க. ஆனால் இதே உலகாக இருக்கிற மாதிரி வந்து என்ன சொன்னா, ஒரு வீடியோ போட்டிருக்கோம், யமகண்டத்தில் என்ன மந்திரம் சொன்னால் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 22,000 பேர் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னதை நான் படித்தேன், எனக்கு வந்து பணம் வந்துச்சு அப்படின்னு. நிறைய பணம் வந்துச்சு அப்படிங்கிறது. பணம் கண்டிப்பாக வரும், அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. யமகண்டத்தை யாரும் சீண்டி பார்க்காமல் இருந்ததினால் வந்த வினை. யமகண்டம் என்பது யமகண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து அதிபதி கேது நினைச்சால் வந்து ஒரு சன்னியாசி நினைத்தான் என்று சொன்னான். கேது வந்து சன்னியாசி, சாது. அவன் நினைச்சு திரிக்கான துண்ணூரை கொடுத்து வந்துப்பா காரியம் நடக்கணும், நடந்துடும். பணம் வரும்னா வந்துடும். அப்பேற்பட்டவன் வந்து எவனுக்கோ சொல்லி நடக்கும்போது அவனுடைய காலத்தில் நம்ம மந்திரம் சொன்னா எப்படி வராதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அந்த மந்திரங்கள் வந்து அவ்வளோ அற்புதமான மந்திரங்கள். அதெல்லாம் சின்ன நம்ம ஜோதிடம் படித்ததுலேருந்து உபயோகப்படுத்தி இதனால் நிறைய வெற்றி பெற்று கொண்டிருக்கும். ஏன்னா நித்த வருமானம் பார்த்துருக்கு. ஆனால் நித்த வருமானம் பார்த்தாலும் அதுக்குண்டான உபாதைகளை அனுபவிச்சுட்டார். நீங்கள் 2ஆம் இடத்துல வந்து டெய்லி பணத்தை எண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 8ஆம் பாவம் ஏதாவது ஒரு உபத்திரத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். உபத்திரத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம சகிச்சு தான் ஆகணும். அதற்கு வேற வழியெல்லாம் கிடையாது. அப்போ இந்த கிரக ரீதியாக இருக்கிற இந்த நமக்கு எல்லாமே நல்லா வந்து தெரியணும், எல்லாமே நமக்கு வரணும்னா நீங்கள் எப்பயுமே நவகிரக சக்கரத்தை வைத்திருக்கணும். இன்று வரை யாராவது ஒரு ஜோதிடரிடம் நவகிரக சக்கரம் இருக்கிறதா அப்படின்னா யார்ட்டையுமே கிடையாது. அப்ப அந்த நவகிரக சக்கரத்தை போட தெரியணும். ஒரு நவகிரக சக்கரம் போடுங்க, ஒரு ஜோதிடராக இருக்கிற ஒரு நவகிரக சக்கரம் போட தெரியணும். அந்த நவகிரக சக்கரம் போட தெரிந்தால் அவர் ஜோதிடத்தில் விற்பனராக வந்து விடுவார். இது எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் போட சொல்லி கொடுத்தார். இதான் நவகிரக சக்கரம், இப்படித்தான் போடணும், இது தெரிஞ்சிருக்கணும், அதோடைய முதல் வரி தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த முதல் வரி என்னதுன்னா கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம், இதான் முதல் வரி. இதே மாதிரி 81 எழுத்துக்கள் இருக்கிறது. 81 81 எழுத்துக்கள் இருக்கு. அது ஒரு கட்டத்தில் போட்டு ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணி அதை இன்ன காலத்தில் போட வேண்டும் என்ற விதி இருக்கிறது.
அந்த விதிப்படி நீங்கள் போட்டு என்ன சொன்னா உங்களுடைய அலுவலகத்தில் பிரேம் பண்ணி மாட்டி டெய்லி வந்து சந்தன குங்குமம் வச்சு பத்தி காட்டிட்டேங்கன்னு வைங்க, உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது உண்மையான 100% உண்மை. அதுல இருந்து அதை மாற்றுக்கணும். அப்ப நவகிரக சக்கரத்தை தேடுங்க. யூடியூப்ல இதுல தேடுங்க, கூகுளில் தேடுங்க, எங்க தேடினாலும் அது இல்லை. நான் இப்ப சமீபத்துல வந்து என்ன சொன்னேன்னா, இந்த 3, 6, 9 அப்படிங்கிற ஒரு டே வந்தது இல்லையா, 369ங்கிற டே வந்து தற்செயலாக வந்து ஒரு 2 சக்கரம் போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நவகிரக சக்கரம் போட்டு மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு உடனே 2 சக்கரம் போட்டு இப்போ இது லேமினேஷன் பண்ணி வச்சேன். அதே மாதிரி நவகிரக சக்கரங்கள் வந்து வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுக்கும். அதை போட தெரிந்தவன் பெரிய யோகவான். அதோடைய மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் 81 வந்து சொன்னானோ ஒண்ணுமே கிடையாது. எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை ஃபில்லப் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் யோகசாலி. ஏன்னா அடிப்படை பேசிக்க ஜோதிடத்துக்கு வந்து 9 கிரகம் தான். அந்த 9 கிரகத்தோடைய அந்த இது தெரியணும். அந்த இது தெரியணும். கம் சிம் டம் தம் ரம் லம் அம் மோம். இது வந்து முதல் வரி. அப்ப இதே மாதிரி இது ஒரு 9 எழுத்து முடிஞ்சு வச்சு. கம் சிம் டம் தம் ரம் லம் அம் ஓம் போம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னும் 72 இது 9 இன்னும் 8 வரி இருக்கு. இது எல்லாரும் தெரிந்து கொள்ள முயற்சியுங்கள். கண்டிப்பாக ஜோதிடத்தில் வந்து ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜொலித்து பெரிய விற்பனர் ஆக வேண்டும் என்று சொன்னால், நவகிரக சக்கரத்தோடைய காப்பி உங்க கையில இருக்கணும், உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கணும், அல்லது உங்களுடைய பாக்கெட்ல வந்து என்ன சொன்னாலும் அந்த நவகிரக சக்கரம் இருக்கணும். இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனா அதை வந்து என்ன சொன்ன, எல்லா மனிதரும் ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டுட்டு என்ன சொன்னா அதோடைய விலை தன்மைகளை வந்து அவர்கள் கேட்கும் போது வந்து என்ன சொன்னான்னா யோசனை பண்ணுகிறார்கள். அதனாலதான் அதை பிரயோகப்படுத்துறதுக்கு வந்து நம்ம விரும்பல. இந்த இப்ப சித்தர் வசிய சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 பேர் வாங்கினோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வாங்கினாங்க, ஈரோடுல இருந்தா இதுல ஒரு பையன் வந்து அமௌண்ட் எல்லாம் போட்டு விட்டான். அடுத்த வாரத்தில் அவனை வந்து இந்த வளர்புறையில வாங்கிட்டு போக சொல்லணும். காரணம் வந்து அது அவ்வளவு தூரத்திற்கு வேலை செய்யும். சித்தருடைய அனுகிரகம் நம்ம ஜாதத்துல இருந்தா அதை ஈர்க்கக்கூடிய அந்த சக்கரமும் அதற்குண்டான மந்திரமும் நம்ம கையில இருந்தா வந்து என்ன சொல்லனா நாம் அதை பிரயோகப்படுத்த நமக்கு தேவையான காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் தான். ஆனால் யாரும் அதுக்குண்டான எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் இப்ப சித்தர் வசிய மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது உண்மையாவே சித்தர் வசிய மந்திரமா? அதுக்குண்டான ஒரு சக்கரம் இருக்குல்ல, அதுக்கு எந்த சிம்பாலிக்கு வந்து வச்சு வந்து நம்ம அந்த சக்கரத்து மேல வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அது தெரிந்திருந்தால் அது உலகத்துல வந்து பெரிய விஷயம் ஆயிரும். அதனால எல்லா மனிதரும் வந்து என்ன சொன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண குருவின் பாதங்களை பணிந்துதான் ஆகணும். அதை நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால உங்களுக்கு அந்த அனுகிரகம் வேணுமா? அனுகிரகம் வேணும்னா நாடி வரணும். வந்து அதெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சந்ததிகளுக்கு நாம் வழிகாட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஒரு சக்கரத்தால் 1000 சாதனைகள் பண்ணலாம். ஒரு சித்தர் வசியத்துக்குண்டான சக்கரத்தால் வந்து 1000 வெற்றிகளை பெறலாம். நவகிரக சக்கரத்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். இதெல்லாம் பரிச்சித்து பார்த்து இன்று அளவும் வந்து என்ன செய்ய 27 வருஷம் அந்த ஃபீல்டில் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்கு காரணம் பின்னாடி இருக்கிற ஒரு பேக்கப் கரெக்டா இருக்கிறதுனால. அசைச்சு பார்க்கும் கர்மா, அசைச்சு பார்க்காமலாம் கிடையாது, அசைச்சு பார்க்க தான் செய்யும். ஆனால் பிடி வந்து நம்ம சரியான கோணத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் செய்யாது என்று கூறி, இந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் திக்பலம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நவகிரக சக்கரமும் சித்தர் வசிய சக்கரமும் நம்ம அலுவலகத்தில் இருக்கிறது. எல்லாரும் யாரும் விருப்பப்பட்டால் வாங்க, விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வாங்கி கொண்டு அது வழிபாடு பண்ணணும். அதை பண்ண உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த அனுகிரகம் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரா என்று பார்ப்போம் என்று கூறி, எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.